Hi my dear friends, welcome to Education Desk. இந்த Education Deskல வந்து நம்ம நிறைய lectures பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டா காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லெக்சர்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த லெக்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து எக்கனாமிக்ஸ் சாப்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து தேர்ட் சாப்டர் எம்ப்ளாய்மெண்ட் தியரிஸ் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற தேர்ட் சாப்டர் இது. ஸோ லெட் அஸ் see this chapter. இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்ன்றத வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த பார்ட் ஃபுல்லா கவர் பண்ணுவோம். ஸோ இந்த லெக்சர்ல என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பார்ப்போம், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸை பார்ப்போம், எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு தியரிஸ், அதுக்கப்புறம் அதை பத்தின அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாவே இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்குறோம். இதில் there are 7 types of unemployment: cyclical, seasonal, fractional, educated, technical, structural and disguised unemployment. ஸோ இதை பற்றின இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸை பற்றி ப்ரீஃபாக அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம், இதோட தியரிஸையும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதுல வந்து இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப்ல no one is unemployed, எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஸோ ரைட் பர்சன்ஸ் கெட் ரைட் ஜாப்ஸ் who are having ரைட் குவாலிஃபிகேஷன். அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாப்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தர் கூட அன்எம்ப்ளாய்டா இருக்க மாட்டாங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வர ஃபர்ஸ்ட் டைப் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டிப்ரெஷன் பீரியட்ல நிறைய பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் டவுன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால நிறைய பேருக்கு வேலை போகும். அதனால அரைஸ் ஆகிற அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு இது எஃபெக்டிவ் டிமாண்டோடைய ஒரு க்ளோஸ் டவுனால கூட இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைஸ் ஆகலாம். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சில எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட சீசன், ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ மிச்ச சீசன்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க அந்த எம்ப்ளாய்ட் பர்சன் வந்து அன்எம்ப்ளாய்டா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர்லனா அந்த ஒரு சீசன்ல மட்டும்தான் பீப்புளுக்கு வேலை இருக்கும். ஸோ மிச்ச சைட் வேலை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எவ்வளோ லேபர் தேவை ஆனால் எவ்வளோ இருக்காங்க, ஸோ இதுல வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருந்தா, ஸோ எவ்வளோ ஒத்து போகலைன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். ஸோ ஷார்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸால கூட இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கலாம். ஸோ அல்டிமேட்டா உங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ படிச்சா வேலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து இருக்காது. ஸோ ஏன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு பியூன் ஜாப் அப்ளை பண்ணா அதுவும் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டா தான் கன்சிடர் பண்றது. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அந்த ஜாபுக்கு மேட்ச் ஆகலைன்னா அந்த இதை வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டா காயின் பண்ணுவோம். இதுதான் அது.